ஏப்பா பிரமா பேசுகிறேன். கல்வியால் கடனாகி ஒவ்வொரு அரசியலாக நடத்தி கொண்டே கிடக்கான். கடன் கிடக்கு. அரசு ஊழியர்களை சேர்த்து வச்சு நச்சு வச்சு இத்தனை கோடி மாதம் போலும் சம்பளம் போடணும். மாதம் இந்த பூரா களவாணி முல்லை மாதிரி முடிச்சு வைக்க போய் பில்டிங்கு போட்டு அவன் பொண்டாட்டி புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் உள்ள சொருவி ஏற்றி வச்சுருக்கான். சொருவணும்ப்பா. கண்டிப்பாக அந்த கம்பியை பழுக்க வச்சு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கவர்மெண்ட் வேலைக்கிறன்னு சொருவிடணும். சொருவி அந்த பழுக்க காய அந்த கம்பியை பழுக்க வச்சு இழுக்கணும் அப்படின்ட்டார். நீதி அரசர் கணக்கு போடுறார். கோர்ட் அவமதிப்பு, நீதிமன்றம் கோர்ட் அவமதிப்பு. ஏப்பா ஜனநாயகம் சொல்லி ஓட்டு வாங்குதான். என்னப்பா பண்ணி வச்சுருக்கான்? அம்புட்டு இன்னும் கோடி தான் வாசிக்கான். தமிழ்நாட்டில் இன்னும் விரிச்சு அப்படியே வாயை இரண்டு வாயை விரிக்கான். கடன் கிடக்குங்க. கடன் எங்கே பூரா எத்தனை லட்சம் கோடியை கடன் கொடுக்கான். எப்படி கடன் வாங்கியிருக்கான்? எப்படிப்பா? இப்படித்தான் இந்த பேப்பரை வச்சு அதான் கல்வியாக தான் பூட்ட சொல்லுதார். பூட்டிரு அப்படின்ட்டார். நீங்கள் என்ன 2 பேர் என்னதிய பெண்ணுக்கு பெண்ணு ஆணுக்கு ஆணு தலையில் உட்காந்து ஆட்டி எல்லா நீதிமன்றத்தில் பூட்டி சாவியை கொண்டு போய் சேர்த்துருங்க. போங்க 2 வாரம் முடிஞ்சு வச்சு. கல்வி படிப்பு பார்த்தியா? கல்வி படிப்பு 1000 கோடி கடன். விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கோங்கடான்னு சொல்லி பூமியை அந்த ஒரு அழகாக கொடுத்தாரு. உலக நாட்டுக்கே கொடுத்துருக்காரு. தாய் இந்தியா நாடு முழுவதும் கொடுத்துருக்காரு. அந்தந்த நாட்டில் சாப்பிட்டு இருக்கிற இடம் பொம்மலாக்கா போய் பூமி சுத்தம் பண்ணி வைக்க வேண்டாமா? பூமியை அழிச்சு வச்சுருக்கான். ரசாயனமாக இறக்கி வச்சுருக்கான். இதெல்லாம் கண்டுபிடிக்காமல் உட்காந்து எல்லாமே வழக்கு ஆடுது, வழக்கு ஓடுது. எப்படி? நீதிமன்றம் ஏப்பா 10 கிராமம் இருக்குது அப்படின்னா 10 சிட்டி இருக்குன்னா இதுக்கு என்ன இருக்குது தெரியுமா? ஒத்த நீதிமன்றம் இருக்குது. எப்படி வச்சுருக்கான் பார்த்தியாப்பா? கண்டார ஒளிமே இந்த அரசியல்வாதி முட்டாப்பே. நொறிக்கிறோன்னுட்டாரு. தண்டனை கொடுக்கணும்காரு. கையை 2 திருக்கி விடணும்ட்டாரு. அப்படியே 2 கை தொட்டில் போடணும். காலை ஒரு பக்கம் திருக்கி விட்டு தொட்டில் போட்டு இழுக்க விடணுங்காருப்பா. வலி எடுக்கணுங்கார். வலி வேதனை விடணுங்கார். கொடியை தூக்கினால இந்த கொடி பாடுறா. இன்னொன்று சொல்லுதாண்டா. கொடி ரோட்டுக்காட்டில் ஊன்னேனா ரோட்டு காட்டில் தூக்கிட்டு போனேன்னா கண்டிப்பாக கேமராவில் ஃபிட் பண்ணி எல்லாம் இருக்கும். காவல்துறையில் அந்நேரம் வந்து முப்படை வானரப்படை இராணுவம் வந்து கேட்பான். எவன் மோதிர பூரா கொடியை தூக்கி நிற்ப அழகாக ஆதார கார்டில் வச்சு தூக்கி திருக்கி 2 கையை திருக்கி தொட்டில் போட விட்டு போயிடுவாங்க. உன் வீட்டில் உன் பொண்டாட்டி செருப்பை கொண்டு அடிப்பா. பிஞ்சை செருப்புட்டு அடிப்பா. அமைதியாக போங்கடா. பொம்பளை உனக்கு ஒடிச்சு விட்ருவாங்க. பெண்ணுக்கு ஒடிச்சாத்தேன் இவன் அடிப்பான். நீ எதுக்கு ஓட்டு கேட்க போனா? நீ ஓட்டு எதுக்கு ஓடி தூக்குன? ஒடிச்சு 2 கை தொட்டில் போட்டாங்களா? நீயே வாயிட்டே தின்னு, வாயிட்டே கழுவு, வாயிட்டே ஓடு அப்படின்பான் அவன். இப்படித்தான் வரும் கணக்கு. அப்படி தான் வரும். முக்கால் சத்தியம்.